சைக்கிள் ஓட்டுறதையும் கார் ஓட்டுறதையும் ஓட்டுறது அப்படின்ற அந்த சொல்லுக்கு பதிலா விடுறான் விடுறான் விடுதல் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. இவன் சொன்னான், அவள் சொன்னால், இவன் சொன்னான்னு அடுத்தடுத்த உரையாடல இவன் அவன் மாதிரி வரும்போது எவன் எவன்றதே கொஞ்சம் எனக்கு குழம்புது. ஏன் விட்டு போன குலசாமியை தேடுறது எல்லாமே ஓரளவுக்கு பொருளாதாரத்துல மேம்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க தான் செய்ய முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பொருளாதாரத்துல தன்னிறைவு அடைந்து அடுத்த வேலைக்கு பிரச்சனை இல்ல. ஆளோடி அப்படின்னு ஒரு இடத்த சொல்றாங்க. என்னது ஆளோடி அப்படின்னு எனக்கு இதுவரைக்கும் நான் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை. ஆளோடி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் தொலைந்து போனவர்கள் சா கந்தசாமி எழுதியது. மகத்தான நாவல் வரிசை அப்படின்னு அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. 1983 முதல் பதிப்பு இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகம் இப்போ அப்படின்னா 42 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு நாவல். இந்த நாவல் எழுதிட்டது நற்றிணை பதிப்பகம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு சுகமாக இருந்தது. அடுத்தடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் சந்திப்பாங்களா அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான ஆர்வத்தை தூண்டுது. கதை ஒரு 4 நண்பர்களை பற்றியது. அந்த 4 நண்பர்கள் கடைசியில் ஒரு இடத்துல ஒன்று கூடினாங்களா அப்படின்ற மாதிரி கதை தொடக்கத்திலேருந்து பயணிக்குது. தாமோதரன், சங்கரன், வேணுகோபால், ராமசாமி இந்த 4 பசங்க ஒரு ஊரில் ஒன்றா படித்த பசங்க. அந்த பசங்க இருக்கிற தாமோதரன் இன்றைக்கி ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு. அவர் ஒரு சொந்தமாக ஒர்க் ஷாப்பும் பெட்ரோல் பல்க்கும் நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் தன் நண்பர்களை தேடுறாரு. இதை தேட தொடங்குவதே ஒரு விறுவிறுப்பான ஒரு நிகழ்வு. தாமோதரன் காரில் போய்கிட்டு இருக்கும்போது தொழிலாளர்கள் ஒரு ஊர்வலமாக போராட்டம் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. அதில் அவருக்கு ஒரு முகத்தை பார்த்ததும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சிறாரு. அது அவருடைய பழைய பால்யகால நண்பன் சங்கரன். சங்கரனை பார்க்கவும் அவர் அவங்க கூட்டத்தோடையே போய் வண்டியை நிறுத்தி சங்கரனை கண்டுபிடிச்சி பேசிடுறாரு. ரொம்ப ஆர்வம் இதில் சந்தோஷமாக போகிறாரு சங்கரனை பார்த்து பேசுகிறதுக்கு. ஏன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த பழைய நண்பனை பார்க்குறாரு. அப்போது சங்கரனை பார்த்ததும் நீ யார் என்னென்னு முதல் அறிமுகங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சங்கரன் அடுத்தடுத்த வேலை இருக்குது அப்படின்றப்ப சரி வா நான் கார்லேயே கொண்டு போய் விடுறேன், சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படி கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அப்போது தொடங்குது இந்த நாவல். அந்த 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறப்போ நாவல் எப்படின்னா முன்னையும் பின்னையும் போயிட்டு வருது. ஒரு அத்தியாயத்தில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு பழைய ஞாபகம் வர்றப்போ பின்னாடி போயிடுறாங்க. பள்ளிக்கூடத்தில் இருந்தது, படித்தது. இந்த தாமோதரன் ஒரு முட்டாள்னு சொல்ல முடியாது, கணக்கு வராத ஒரு பையன். அந்த மாதிரி இருந்தவன். சங்கரன் கொஞ்சம் நல்லா படிக்கிறவர், வேணுகோபால் ரொம்ப நல்லா படிக்கிறவர், ராமசாமி ஓரளவுக்கு இதாக படிக்கிறவர். அந்த இதில் படிப்பில் 10ஆம் கிளாஸில் சங்கரனும் வேணுகோபாலும் தான் பாஸ் ஆகிருப்பாங்க. இந்த ராமசாமி இவரும் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அப்போது அவங்க அப்பா அடித்த அடியிலிருந்து முதல் அத்தியாயத்தில் ஞாபகங்கள் பின்னோக்கி போகுது. யாருடைய அப்பா? தாமோதரனுடைய அப்பா. தாமோதரனை அடித்ததுலேருந்து ஞாபகங்கள் பின்னோக்கி போகுது. எப்படி இந்த 4 பேரும் அந்த ஊரை விட்டு வெளில கிளம்புனாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதில் ஒவ்வொரு சம்பவங்களாக சிறுவர்கால சம்பவங்களை சொல்லிகிட்டே வரும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக, மகிழ்ச்சியாக, சிரிக்கவும் யோசிக்கவும் வைக்கிற மாதிரி நிறைய இருக்குது. அப்போது அவங்களுடைய பள்ளிக்கால நினைவுகள், சைக்கிள் ஓட்டுனது, அவங்க வாத்தியாரை பற்றி சொல்கிறது. வாத்தியார் இவரை சுழி அப்படின்னு தான் கூப்பிடுவார். நீ ஒரு 0 அப்படின்னு சொல்கிற, ஒன்றும் இல்லாதன்னு சொல்கிறக்காக அப்படி தான் சொல்லி கூப்பிடுறது. அந்த வாத்தியாரையே இவர் ஒரு தடவை வெள்ளத்தில் போனப்போ தாமோதரன் காப்பாற்றினது. இப்படியாக பல நினைவுகள் பின்னோக்கி போகுது. இப்போ இருக்க காலத்தில் வயதான தன்னுடைய நண்பன் அளவுக்கு மீறி வயதான மாதிரி காட்டப்படுகிறார். ஏன்னா அவருடைய வறுமை. மனிதனுக்கு பொருளாதாரம் இல்லாமல் போகும்போதே ரொம்ப உடல் தளர்ந்து விடுகிறது, பணம் இல்லைன்றப்போ. அதற்கான வெளிப்பாடாக கொஞ்சம் வழுக்கை, நரைத்த முடி அப்படியாக இருக்கிறது. கைக்குட்டையிலேயே இந்த வேறுபாடை காட்டுறாரு. சங்கரனுடைய கைக்குட்டையை சொல்லும்போது ஒரு அழுக்கான கைக்குட்டை, இவருடைய தாமோதரனுடைய கைக்குட்டையை சொல்லும்போது
சலவை செய்த தூய்மையான கைக்குட்டை அப்படின்னு சொல்கிறாரு எழுத்தாளர். அதிலிருந்தே இவங்களுக்குள்ள பொருளாதார அளவிலான வேறுபாடுகளை காண முடியுது. ஆனால் தாமோதரன் வலிந்து வலிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சங்கரன் பேச்சே கொடுக்கறதில்ல. அவருக்கு பேச விருப்பமும் இல்லை. இது ஏன் தொடருதுன்ற மாதிரி, இந்த நண்பனையே இப்படி தொடர்ந்து வந்து அடிக்கடி வந்து பார்க்குறான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் குடும்பத்தை பற்றி கேட்கும்போது ஒருத்தர் குடும்பத்தை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. சங்கரனுடைய மனைவி வேற ஒருத்தருடன் போயிட்டாரு, அதனால தனியாக தான் இருக்கிறதா அப்படி சொல்கிறப்போ இருந்து அவருடைய விரக்தியான வாழ்க்கை தெரிய வருது. தாமோதரன் தான் வேலை பார்த்த ஒர்க் ஷாப்புடைய ஓனருடைய பொண்ணு ஒரு வாய் பேச முடியாதவங்களே கட்டிக்கிட்டதுனால கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு தொழில் நடத்தி அதில் சிறப்பாக இருக்கிறதா இவருடைய வாழ்க்கை. அப்போது தாமோதரன் சொல்கிறாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து பள்ளிக்கூடம் முடிச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோமே, அந்த ஃபோட்டோவை நான் பெருசு பண்ணி வீட்டில் போட்டிருக்கேன். எப்பயுமே உங்கள் நினைப்பு தான், நண்பர்கள் நண்பர்கள் நண்பர்கள், அவங்கள பற்றி நினைப்பு, அதை பற்றி பேச்சா தான் தாமோதரனுக்கு ஓடுது. தாமோதரன் ஏன் வந்து பார்க்குறான் அப்படின்ற வெறுப்பில் ஒரு மாதிரி விரும்பாமலே சங்கரன் கொண்டு போகிறாரு. அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேணுகோபால்ன்றவங்க பார்க்க போகிறாங்க. அந்த வேணுகோபால் யாருன்னா, பள்ளியிலேயே முதல் மாணவனாக வந்தவன் வேணுகோபால். மாவட்டத்தில் 7வது இடமும் நம்ம வந்ததாக சொன்ன நினைவு. அப்படி நல்லா படித்த வேணுகோபால் இப்போ வாழ்கிற வாழ்க்கை என்ன அப்படின்றப்போ அவரை பற்றிய கதை போகுது. அவர் வந்து குடிக்கடிமையாகி ரேஸு குதிரை இப்படி போய் குடும்பம் ஒரு ஒரு காட்டு கூட போக முடியாத ஒரு சின்ன வீட்டில் தங்கியிருக்கிற மாதிரி வேணுகோபாலுடைய இது வருது. அப்போ வேணுகோபாலும் சங்கரனும் முன்னாடி அடிக்கடி தொடர்பில் இருந்தாங்க. அதுக்குள்ளே சில மனக்கசப்புகள் வந்தது. வேணுகோபால் வந்து சந்தேகப்பட்டது சங்கரனை. இப்படியாக அதில் ஒரு கிளைக்கதை போகுது. மனித வாழ்வில் எத்தனைமான உணர்வுகள், அதுக்குள்ளே எத்தனை பிறழ்வு பிரச்சனைகள், அதன் பின்னாலான காரணங்கள்னு நாவல் முழுக்க வெவ்வேறு பக்கம் போகும்போதும் டக்குன்னு ஒரு இடத்துல அப்படியே பின்னாடி இருந்து அந்த பள்ளி காலத்தில் பண்ணது, அவங்க ஸ்கூல் படிக்கிறவ போனது, வேலை தேடி போனது, வேணுகோபாலுக்கு வேலை கேட்கறதுக்காக ஒருத்தர் கடைக்கு போனது, அந்த கடைக்காரர் வந்து இவங்க அப்பா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்கிறது, தாமோதரனுடைய அப்பா எப்படி அடாதுடியான ஆள், சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம காசை வாங்கிட்டு போகிறாள்ன்றது, அப்படி ஒரு கதை அந்த பக்கம் போகுது. அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு எந்த இடத்துலையுமே விட்டுற முடியாது, எந்த வரையுமே விட முடியாத அளவுக்கு விறுவிறுப்பாக இந்த எழுத்து அப்படியே இழுத்து கூட்டி போய்கிட்டே இருக்கு. ஏன்னா அத்தனை விதமான காட்சிகள் மாறி மாறி வருது. இங்கே வயசான 2 பேர், வயசானனா ஒரு நடுத்தர வயதில் இருக்கிற 2 ஆண்கள் பேசி போவாங்க. அவங்களுடைய பழைய நினைவுகளாக ஒரு சிறுவர்களாக அதே 2 பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ இந்த கதை ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சரி, அப்போ இந்த வேணுகோபாலையும் சேர்ந்தாச்சு. இவர் தாமோதரனுக்கு ஒரே எண்ணம், தன் நண்பர்களை தன் வீட்டில் அழைச்சி எப்படி கடைசி நாளில் வேணுகோபால் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்களோ, அப்போ வேணுகோபால் வீட்டில் எப்படி சாப்பாடு போட்டாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டில் எல்லாருக்கும் விருந்து கொடுக்கணும்னு இவருக்கு ஆசை. அப்போது இவங்க சொல்லி வர்றதை பார்க்கும்போது ராமசாமி ஆகட்டும், தாமோதரன் ஆகட்டும், இவங்க எல்லாம் கொஞ்சம் வசதி குறைவாக இருந்த பசங்களாக இருக்காங்க. அப்போது சங்கரனும் வேணுகோபாலும் பெரிய வீட்டு பசங்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த 2 பேரும் கொஞ்சம் கூட பொருளாதாரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ரொம்ப குறைவான நிலையில் இருக்கிற மாதிரி இப்போ ஒரு காலகட்டம். அந்த வேணுகோபாலை போய் பார்க்கும்போது வேணுகோபாலின் பேச்சுகள்லாம் இப்போ சொல்லுவாங்களே நெகட்டிவ்னு, அந்த மாதிரி எதிர்மறையாக எல்லாமே விரக்தியாக எல்லாமே ஒரு பேச்சே ஒரு வெறுப்பாகவே அவர் பேசிகிட்டே இருக்கார். இனி என்னத்தை சாகிற வரைக்கும் இருக்க வேண்டியதான், ஆமாம் வந்தேன் அவளுக்குன்னு அப்படின்னு எல்லாமே எடுத்தெறிஞ்சு எல்லாமே உதறித்தான் பேசுகிறாரு. இந்த பையன் தாமோதரன் திரும்ப அவங்கள நம்ம ஒரு தடவை சந்திக்கணும், குடும்பத்தோட வீட்டுக்கு வான்னு இவர் வந்து அந்த நட்பை புதுப்பித்தல் நட்பை பேணுவதிலும் அவங்களோட சேர்ந்து இருக்கிறோம், நிறைய நண்பர்களாக சேர்ந்து பேசணுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார். சரி, வேணுகோபாலையும் பார்த்தாச்சு முடிச்சாச்சுன்னா அப்போ ராமசாமின்ற இன்னொரு நண்பனை தேடி போகிறாங்க. அந்த ராமசாமி இவர் தான் ஃபெயிலான நண்பர்கள். அப்போது ராமசாமி அவர் ஃபெயிலானாலும் மிலிட்ரியில் வேலை கிடச்சி போயிடுவார். இவருக்கு மிலிட்ரி கிடைக்காது தாமோதரனுக்கு. அப்பையும் இவர் அப்போ தான் சொல்லுவார், நான் ஒவ்வொருத்தனா இங்கேருந்து ஊரில் வெளியேற்றி சேர்த்து விட்டேன், நீ மிலிட்ரிக்கு போகிற, அவன் கல்யாணம் பண்ணி போயிட்டான் வேணுகோபால், சங்கரன் வேலைக்கு போகிறக்கும் நான் தான் பஸ் ஏற்றி விட்டேன், நான் எங்கே போக போகிறேனோன்னு தெரியாமல் நின்ன தாமோதரன் தான் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறார். அப்போ ராமசாமியை போய் பார்க்க போனால் அவருக்குன்னு ஒரு தனி கதை ஓடு. அவருடைய மனைவி கேன்சரில் இறந்த பிறகு அவர் வந்து இன்னொரு சாராயம் குடிக்க போன இடத்துல இருக்கிற பெண்ணோட நட்பாய அவங்களே கல்யாணம் பண்ணி அங்கே வாழ்கிறது, அந்த பொண்ணுக்கு இருக்கிற மகன் இவரை தூக்கி போட்டு அடிக்கிறதுமா அவருடைய கதைகள் போகுது. ஆனால் அந்த ராமசாமி மட்டும்
இவங்க மேலே ரொம்ப எப்பயும் போல் பழைய நண்பனை பார்த்தவும் அதே மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து பேசுகிறான். மகிழ்ச்சியாக இருக்கான். அப்போ அவர் சொல்கிறார், நீ மட்டும்தான்டா எனக்கு பழைய நண்பனாக இருக்கா, அவங்க 2 பேருமே நான் பேசுகிற கூட விரும்ப மாட்றாங்க, வரமாட்றாங்க அப்படின்னு கடைசியாக ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூடி சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு நாளை முடிவு பண்ணி ஒவ்வொருத்தராக போய் தனித்தனியாக அழைச்சிட்டு வர்றாரு. தாமோதரன் என் வீட்டுக்கு வந்துருங்கன்னு. அன்னைக்கு ராமசாமி மட்டும்தான் வர்றாரு. அந்த வேணுகோபாலும் சங்கரனும் வரல. அப்படியாக கதை முடியுது. இதன் பின்னால் அவ்வளோ விஷயங்கள் எப்படின்னா, ஒரு காலப்போக்கில் மனிதர்கள் பொருளாதாரத்தின் பொருட்டு ஏற்படும் மாற்றங்கள், குடும்ப சூழலால் ஏற்படுற மாற்றங்கள், மனைவி மக்களால் ஏற்படுற மாற்றங்களை வச்சு ஒவ்வொருத்தனும் தன் வாழ்க்கையில் எப்படி எப்படி மாறி போயிடறான் அப்படின்றத இந்த கதையை படிக்கும்போது ஓரளவுக்கு முழுமையாக உணர முடியுது. இது தொலைந்து போனவர்கள் என்ற தலைப்பு பழைய நண்பர்களை தேடிய பயணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பழைய நண்பர்களை தேடுறது, இந்த பூர்வீகம் தேடுறது, வேர்களை தேடுறது, ஏன் விட்டு போன குலசாமியை தேடுறது எல்லாமே ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் மேம்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க தான் செய்ய முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்து அடுத்த வேலைக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு எல்லாமே சரியாக இருக்குது, வருமானம் இருக்குன்ற நேரத்தில் தான் இதற்கெல்லாம் மனிதனுக்கு செலவு பண்ண நேரம் இருக்குது, மனசும் இருக்குது, பணமும் இருக்குது அப்படின்ற சூழல் வருதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா மற்ற எல்லாருமே தன் வாழ்க்கையில் இந்த 3 நண்பர்களுமே ரொம்ப நொந்து வெந்து போயிருக்கிறாங்க. தன்னளவில் மகிழ்ச்சியாக ராமசாமி இருந்தாலும் அடுத்து போய் பழசை தேடுன்ற அளவுக்குலாம் அவருக்கு எந்த சிந்தனையும் இல்லை. ஆனால் இந்த 2 பேரும் ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. ஆக பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற மனிதன் தேடி போகிறான் பின்னாடி அப்படின்னு தோணுது. இல்லாதவனால சமாளிக்க முடியல, அதான் பிரச்சனை. தன் வாழ்க்கையவே சமாளிக்க முடியாதவன் பழைய நண்பனையோ பழைய வேறையோ தேடி எங்கே போக முடியும் அப்படின்னு தோணுது. இதில் சில வார்த்தைகள் நான் இந்த எழுத்து முறையில் சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுக்கிற முடிஞ்சு. அந்த 42 காலத்துக்கு முந்தைய எழுத்துங்கிறனால எப்பயுமே ஒரு உரையாடலில் பேசி முடிச்சதும் சங்கரன் சொன்னான், அதற்கடுத்து சங்கரன் இந்த மாதிரி சிந்தித்தான் அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா அந்த பேரை சொல்லி. இது எப்படி இருக்குன்னா, இவர் எழுதியிருக்கிறாரு, அதுக்கடுத்து இவன் சொன்னான், அவள் சொன்னால், இவன் சொன்னான்னு அடுத்தடுத்த உரையாடலில் இவன் அவன் மாதிரி வரும்போது எவன்றதே கொஞ்சம் எனக்கு குழம்புச்சு. அதை அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் இந்த எழுத்து முறை போல அப்படின்னு. ஆலோடி அப்படின்னு ஒரு இடத்த சொல்றாங்க. என்னது ஆலோடி அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் நான் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை. ஆலோடி, ஆலோடினா தடாகம், குளத்தின் கரையில் கட்டப்பட்டிருக்க செவற்றுக்கு உள்பக்கமாக மனிதர்கள் நடந்து போகிறதுக்காக உள்ள வைக்கப்பட்ட இடத்துக்கு பேர் ஆலோடியம் தமிழில். தாமோதரன் அவங்க அப்பா ஓங்கி அறையும் போது தாமோதரன் போய் ஆலோடியில் விழுந்தான் அப்படின்னு எழுதியிருந்தார். ஆலோடினா என்னன்னு தேடி அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த 42 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாமோதரன் எழுதின கதையில் தாமோதரன் சங்கரனை கூட்டி போய் ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிடும்போது பெரிய வாழை இலை, புது தூய்மையான இலை போடுறாங்க. அப்போ சொல்கிறாரு சங்கரன், பெரிய ஹோட்டலில் தான் இப்போலாம் வாழை இலையை பார்க்க முடியுது, வாழை இலை பார்க்குறதே பெரிய ஹோட்டலில் தான் பார்க்க முடியுன்றப்பயே அப்பயே இந்த மாற்றங்கள் உண்டாக தொடங்கிவிட்டன அப்படின்னு தோணுது. இதில் அந்த இந்த மொழி வழக்கில் எனக்கு இன்னொன்று, தமிழ் எந்த விதமான வட்டார வழக்கும் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் குந்தி அப்படின்னு உட்கார்றத அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு வேறுபாடாக இருந்துச்சு. சைக்கிள் ஓட்டுறதையும் கார் ஓட்டுறதையும் ஓட்டுறது அப்படின்ற அந்த சொல்லுக்கு பதிலாக விடுதல் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அது எந்த ஒரு வழக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அது இதில் நான் கவனித்தேன். ரொம்ப முக்கியமான விஷயமா இதில் ஒரு இடத்துல நான் உணர்ந்தது, இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இல்லையா நண்பர்கள். தாமோதரனுக்கு கடைசி அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றத ஆசை, நம்ம 4 நண்பர்களும் எடுக்கணும்னு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இல்லையா. அப்போ முத சங்கரன் தாமோதரன் வீட்டுக்கு போனப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே மலைச்சு போய் நிற்பார். சங்கரனும் வேணுகோபாலும், அதாவது அந்த ஊரில் கொஞ்சம் வசதியானவர்கள், நல்லா படிக்கிற அந்த 2 பேரும் முன்னாடி சேரில் உட்காந்துருப்பாங்க. தாமோதரனும் வேணுகோபால் படிக்காதவங்க, வசதி குறைவான இந்த 2 பேரும் பின்னாடி நிற்பாங்க அந்த ஃபோட்டோவில். அப்போ சங்கரனுக்கு தோணும், இந்த ஃபோட்டோவில் நாங்கள் அமர்ந்திருப்பதும் அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இவங்க 2 பேர் நிற்கிறதுக்கும் பின்னால் உள்ள காரணம் என்ன? படிப்பா, ஊர் குடும்ப கௌரவமா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ யோசிச்சு பார்த்தேன், இப்போ ஃபோட்டோ எடுத்தால் யார் உட்காந்துருப்பா, யார் எந்திரிச்சு நிற்பா? ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. தொலைந்து போனவர்கள்,
சா கந்தசாமி எழுதிய இந்த நாவலை பற்றி இன்று உங்களுடன் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.